முதற்றே உலகு வணக்கம் நேர்களே, இன்றைக்கி ஜூலை 5ஆம் தேதி திங்கட்கிழமை. குட் ஈவினிங். கனடாவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. கெனடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் CTCC ஆதரவில் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் ஒன்டாரியோட ப்ரீமியர் நிறைய முக்கியமான விஷயங்கள் இன் ரிகார்ட்ஸ் டு கோவிட் அண்ட் இன் ஜென்ரல் டேர்ம்ஸ் டூ நிறையவே பார்க்க போகிறோம் டாப் ஆஃப் தி ஹவரில். அடுத்ததாக கெனடிய வளத்தில் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் அதை தவிர்த்து ப்ராடர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போது ரீசெண்டாக நிறையவே விளக்கப்பட்டிருக்கு. இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் பார்டரில் இது எப்படியான இம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரும் அப்படின்றத தான் கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், ஒரு வளர்ந்து வரும் கலைஞரோட ப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். அது கலையரங்கத்தில். இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் பல முக்கியமான செய்தி செக்மெண்ட்டில், அப்புறம் இன்றைக்கி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது அண்ட் வெதர் ரிப்போர்ட், ரொம்ப முக்கியமாக வெதர் ரிப்போர்ட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ ஆன் தட் நோட் வாங்க டாப் ஆஃப் தி ஹவர்க்குள்ளே போகலாம். ஸோ டாப் ஆஃப் தி ஹவரில் ஐ திங்க் இந்த பேண்டமிக்கில் ரொம்பவே பேசப்பட்டு ரொம்பவே துருவி பார்க்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லாங் டேர்ம் கேர்ன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு பார்த்தாலுமே லாங் டேர்ம் கேர்ஸ் தான். அது இல்லாமல் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ், PSWஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் லாங் டேர்ம் கேரில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில், எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸில் இருந்தாங்க அப்படின்றத கடந்த ஆல்மோஸ்ட் 1.5 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அண்ட் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற லாங் டேர்ம் கேர்ஸோட ஆக்சுவல் லெவல் ஆஃப் சர்வீசஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத ரொம்ப இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸ் நிறையவே சப்மிட் பண்ணப்பட்டது. ஸோ அந்த வகையில் இது நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற லாங் டேர்ம் கேர்ஸ் தேவைகள் இன்னமும் ஜாஸ்தியாக இருக்குது, இருக்கிற லாங் டேர்ம் கேர்ஸ் பத்தாது அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் வந்த பட்சத்தில் இப்போது நமக்கு இன்னும் லாங் டேர்ம் கேர்ஸ் தேவை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தினால அஃப்கோர்ஸ் இப்போது ரீசெண்டாக ஒன்டாரியோவில் மட்டுமே சில லாங் டேர்ம் கேர்ஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த வகையில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, இன்றைக்கி கிரவுண்ட் பிரேக்கிங், அதாவது இந்த இடத்துல லாங் டேர்ம் கேர் கட்டலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற ஒரு வேலையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு நம்மளோட ப்ரீமியரோட. ஸோ அவங்க கண்டிப்பாக அந்த ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் என்ன சொல்கிறது அக்கேஷனில் லாங் டேர்ம் கேர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ அதைத்தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுறது வந்து PSWs, பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ், இவங்களோட இன்கம் பற்றி. பேண்டமிக் ஆரம்பித்தப்போ இந்த லாங் டேர்ம் கேர்ஸில் வேலை பார்க்குற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இன்க்ளூடிங் PSWs ஒரு வேஜ் பம்ப் கொடுக்கப்பட்டது. $3 per hour அவங்களுக்கு வந்து பம்ப் கொடுக்கப்பட்டது. அஃப்கோர்ஸ் பட் ரொம்ப காலமாக இந்த
செக்டாரில் வந்து ரொம்பவே ஓவர் ஒர்க் அண்ட் அண்டர் பெய்ட் அப்படின்ற ஒரு நோஷன் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த பேண்டமிக் வந்து அதை இன்னும் ஆணித்தனமாக நிறைவேற்றிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு வேஜ் ஹைக் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த பாப்புலேஷனுக்கு, இந்த ஒர்க்கிங் செக்டாருக்கு. ஸோ இவங்களுக்கான இந்த ஹைக் வந்து டெம்பரவரியாக இல்லாமல் பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நிறையா தரப்புலேருந்து ப்ரெஷர் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். And just great to be here. We're going to build the most beautiful long-term care home this town's ever seen, and we're happy to be able to break ground today on the site of Water's Edge Care Community, which will soon be home to 160 long-term care residents. We're getting shovels in the ground to build much-needed long-term care spaces throughout the province. And as we safely emerge from COVID-19 pandemic, we're rebuilding Ontario's long-term care system to be stronger and more resilient. That's why our government is making a $2.6 billion investment in long-term care to increase much-needed capacity and bring our long-term care homes into the 21st century. And while there are still too many seniors on the wait list, we're taking action to fix it and breaking ground to build new long-term care homes just like this one today, right across the entire province. For example, right now we have 80 new long-term care projects in progress across the province with over 20,000 new spaces and over 15,000 modernized and upgraded spaces already in the pipeline, so that we can provide the highest quality of care for our most vulnerable. This includes the 160 spaces that will be built right here at Water's Edge, directly behind me. And folks, you can see the beautiful view that people will have. We're also ensuring our long-term care residents receive the highest standard of care because they deserve nothing less. That's why we will provide each resident with 4 hours of daily direct care, making Ontario a leader in long-term care in North America. That's very good. We're also investing $4.9 billion over 4 years to create more than 27,000 new positions for personal support workers and nurses to make this possible. Protecting our loved ones and ensuring they receive the level of care they deserve is at the heart of everything we do. At Water's Edge, residents will enjoy comfort, safety, and world-class care. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், கேள்வின்னு சொல்லலாம், திரு டக்ஃபோர்ட் அவர்கள் மூலம் அவங்க கிட்ட வச்ச அடுத்த கேள்வி வந்து இந்த மாஸ்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்ட்லி ஜூலை 1 அப்புறம் ஆல்பர்ட்டாலையும் சரி கியூபெக்லேயும் சரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து தகர்த்தப்பட்டுள்ளது, இன்க்ளூடிங் மாஸ்க் அண்ட் எத்தனை பேர் கூடலாம், ஒரு பெரிய கேதரிங்கில் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறையவே வந்து தகர்த்தப்பட்டு ஆல்மோஸ்ட் நார்மல் கிட்ட வந்தாச்சு இந்த 2 ப்ராவின்ஸ்லையும், ஆல்பர்ட்டா அண்ட் கியூபெக்கில். ஸோ ஒன்டாரியோவில் தான் வந்து இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான லெவலில் இருக்குது. தோ நம்ம ஸ்டேஜ் 2ன்னு சொன்னாலுமே இன்னுமுமே நம்ம வந்து பெரிய கேதரிங்ஸ்க்குமே ரெஸ்ட்ரிக்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, இன்டோர் கேதரிங்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, இன்டோர் டைனிங் இன்னும் தொடக்கப்படலை. ஸோ இந்த மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக ப்ரெஸ் மீட்டில் திரு டக்ஃபோர்ட் அவர்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு அவங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.
Yeah, well, we're going to work continuously with Dr. Moore and the health team on a daily basis. I know, Vic, you were saying you were on the phone with Dr. Moore today, and we're just going to follow their guidelines. They're the experts, and we're just going to work day in and day out. Number one, to get every single business open in this province, get them back on their feet, but we're going to do it cautiously too. So we're going to take the directions from the health team and work with them. And just as a follow-up concerning restrictions, if all goes according to plan, hopefully following 21 days of step 3, what happens after that? Well, again, we'll be working with the health team. We'll be rolling that out shortly over the next 3 weeks. We want to get to step 3. I know everyone is quite happy in step 2. Clark, I was hearing the story from my 5 girls, and they were so pumped up about getting their hairs done, their nails done, manicure, pedicure, and the whole shebang. My goodness. And I'm so happy for the owners of the salons and barbers and personal care. They've really had a tough time. So I'm just so happy we're able to move forward. கண்டிப்பாக நம்மளோட நிறைய கேள்விகளுக்கு எஸ்பெஷலி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஆன் அ டெய்லி பேசிஸ் நிறையவே அப்டேட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த அப்டேட்ஸை நம்மளோட குட் ஈவினிங் கனடாவிலையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. வி வாண்ட் கீப் யூ ஆல் அப்டேட்டட். நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி அஃப்கோர்ஸ் மாஸ்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னுமே ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் நடைமுறையில் தான் இருக்குது. அட் மோஸ்ட் டைம்ஸ் இன்டோர் கேதரிங்ஸில் வந்து இன்னுமே சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சச் அஸ் ஷாப்பிங், மால்ஸ், பேடியோவில் கூட வெயிட்டர்ஸ் வரும்போது நீங்கள் மாஸ்க் போட்டுட்ருக்கணும். இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னுமே நடைமுறையில் தான் இருக்குது. ஹோப்பிங் இதெல்லாமே சீக்கிரம் சேஞ்ச் ஆகி பேக் டு நார்மல், க்ளோஸ் டு பேக் டு நார்மல் நம்ம வருவோம் அப்படின்ற ஹோப் இருக்குது. அகேன் வில் கீப் யூ அப்டேட்டட். கண்டிப்பாக குட் ஈவினிங் கனடாவில் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஆன் அ டெய்லி பேசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது கெனேடிய வளம். இதுலேயுமே அஃப்கோர்ஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேச போகிறாங்க. அண்ட் இது என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆல்மோஸ்ட் $420 million வந்து ஸ்டீல் பிளான்ட், சூசன் மேரியில் ஸ்டீல் பிளான்ட்டில் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இது ஒன்டாரியோவில் ஒரு பெரிய ஸ்டீல் பிளான்ட் அண்ட் இங்கே வந்து இட்ஸ் அ ஹியூஜ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டீல் பிளான்ட்டில் கொடுக்கப்படுற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரியான முக்கியத்துவம், இது நம்மளோட எக்கனாமிக்கு மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் என்வாயர்மெண்டலி ஸ்பீக்கிங் as well இது எவ்வளோ முக்கியம் அண்ட் இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் பார்க்கலாம். My friends, there's no doubt that climate change is the test of our generation. Canadians get that. That's why people voted for real climate action almost 2 years ago. But of course, it's not just about protecting our environment. It's about protecting jobs, too. After all, even if there are those who would try to say otherwise, fighting climate change and growing the economy must go hand in hand. Today, we're investing up to $420 million for Algoma Steel to make green retrofits in its operations and phase out coal-fired steelmaking processes. With new state-of-the-art equipment, Algoma Steel will transition to electric arc furnace production, giving them an even greater competitive edge over imported steel. That's not just good for business, that's good for the environment, too. This green transition will be the equivalent of taking over 900,000 cars off the road, as François Philippe pointed out. That's a huge step for cutting pollution. It's not hard to see why industrial plants like Algoma Steel are seeing the opportunities of clean innovation and saying, I want in. And as they do, they're bringing workers along with them.
With our investment in green retrofits, Algoma will create 500 well-paying jobs over the next 4 years, 450 new student co-op placements for the next generation of workers, and training for 75 high-skilled jobs in STEM. It just goes to show that by investing in Canadian know-how, we can create good jobs for today and tomorrow alike, from manufacturing the best steel in the world to mining the critical metals for our zero emissions future. Good jobs, clean air, a strong economy, that's win, win, win. And today's announcement is just the start. Very soon, we'll have good news about another major investment, this time with ArcelorDefasco in Hamilton. I'll have more to say then, but the bottom line is this. Another iconic steelmaker will become more competitive and an even stronger partner in reducing emissions. Combined, these two projects alone have the potential to reduce our emissions by about 6 megatons a year, helping us reach our ambitious climate goals. For industry and for climate, we're getting results. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் brokerage in Canada. broker of record செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்-ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. அடுத்த பெரிய கேள்வி அஃப்கோர்ஸ் இந்த சுச்சுவேஷனில் வந்து ட்ராவலிங் பற்றி தான் அப்படின்றது தான். எல்லார் மனசுலையுமே இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய குட் நியூஸ், பார்டர்ஸ் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து லைட்டாக நீக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் குவாரண்டைன் வந்து இப்போது அந்த 2 weeks கம்பல்சரி குவாரண்டைன் தகர்த்தப்பட்டுள்ளது. only for the Canadian citizens and PR returning back to the country அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு நெகட்டிவ் கோவிட் டெஸ்ட் இருக்கணும். அஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் 3 daysக்கு முன்னாடி 72 hours முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த நெகட்டிவ் கோவிட் டெஸ்ட்டோடு நீங்கள் உள்ளே வரலாம். இஃப் யூ ஃபுல்லி வேக்சினேட்டட் அந்த 2 weeks குவாரண்டைன் தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு குட் நியூஸ். பட் இது வந்து இன்றைய நியூஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது பார்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அகேன் லக்ஸரி ட்ராவலிங் ஆர் என்ன சொல்கிறது, டூரிசம்காக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றது இன்னும் ஃபுல்லாக நமக்கு தெரியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபாரினர்ஸ் கனடாக்குள்ளே வரவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அப்ளை ஆகாது. அவங்க இன்னுமே வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் 2 weeks குவாரண்டைன்லாம் இருக்குது. இது வந்து ஒன்லி ஃபார் கெனேடியன்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் பிஆர் அண்ட் சிட்டிசன்ஸ்க்கு தான். ஸோ இதை பற்றி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். We've known from the beginning that we needed to take and put the safety and security of Canadians at the forefront of everything we did in terms of this pandemic. That's why we have been extremely careful to support Canadians right through, and why we're continuing to be. We know that restrictions and closures are difficult on businesses, particularly in the tourism industry, and on Canadians, but that's why we made the promise to have people's backs as a government, and that's exactly what we did. 8 out of every $10 in support to Canadians through this pandemic came from the federal government. We've had people's backs, and we will continue. We will proceed in a responsible, step-by-step fashion at reopening, at allowing larger numbers of people to come to Canada. But right now, Canadians and permanent residents can travel and come back to Canada without having to quarantine. That's a big step. We're going to see travel volumes go up. We're going to ensure that our airports and our travel facilities are able to handle the new surge with careful measures in place. And we're going to make sure that we're not seeing a resurgence of COVID-19 cases, because nobody wants to go back to further restrictions after having done so much and sacrificed so much to get to this point. So we're going to stay safe, but we're very hopeful that we're going to be able to see new steps on reopening
announced in the coming weeks. We have had the borders with the United States and with all international partners closed for about a year and a half now. It has been an extremely difficult time for everyone to not see loved ones, not be able to travel, but it's what we needed to do to get through this pandemic. And we are not yet through this pandemic. Canada is doing better than just about any other country in the world in terms of vaccination rates. And I congratulate all Canadians for stepping up on their second doses, as so many people have. My shoulder is still sore from my injection on Friday, but it's a very good thing. We are almost there. How much of a shame would it be for everyone if in a few weeks we had to go back into lockdown? If tourist operators had to reclose and cancel bookings? That's why we are taking a gradual, measured approach that puts the safety of everyone first and foremost every step of the way. As of today, Canadians can travel and come home without having to quarantine. That's great news. And we're going to carefully monitor both the numbers, the volumes and capacities at our airports and border crossings, and whether that results in increase in cases, as people are seeing, for example, in the UK, where they have high levels of vaccination but serious outbreaks of the Delta variant. Every step of the way, Canadians expect us to keep them safe, and that's what we will do. We will be gradual and cautious about reopening, which I recognize is particularly difficult for border communities like the Sioux. But the safety of all Canadians comes first. But we also have said that we would continue to have people's backs, whatever it takes, as long as it takes. And that's what we've done with the historic investments in supports for small businesses, for workers, for families, for tourism operators. We are going to continue to be there to get people through this. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. கண்டிப்பாக இந்த பார்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இந்த சேஞ்ச் ஓவரில் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் ட்ராவல் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ் தான். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீக்கப்பட கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் தான் நிறைய சேஞ்சஸ் அண்ட் பாசிட்டிவ் டிரெக்ஷன் மூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி போர்ட்டர் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்க வந்து அஃப்கோர்ஸ் லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நிறையா டர்மாயிலில் மாட்டிகிட்டு இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் த பேண்டமிக். அவங்களால ஏர் சர்வீசஸை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அந்த வகையில் இப்போது ரீசெண்டாக அவங்க ஃபெட்ரல் லோன் ஆல்மோஸ்ட் $270 million ஃபெட்ரல் லோன் எடுத்திருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் கடன் தான், பட் அட்லீஸ்ட் மூவிங் காஸ்ட் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில். அண்ட் இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 8 வந்து கெனேடியன் டெஸ்டினேஷன்ஸ்க்கு இவங்களோட ட்ராவல் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி கெனேடியன் டெஸ்டினேஷன்ஸ்க்கு நம்ம டவுன் டவுன் ஏர்போர்ட்லேருந்து ஐலண்ட் ஏர்போர்ட்லேருந்து போர்ட்டர் ஏர்லைன்ஸ் வந்து கெனேடியன் லோக்கல் டெஸ்டினேஷன்ஸ்க்கு ட்ராவலிங் ஏர் ஃப்ளைட்ஸ் ஆரம்பிப்பாங்க அப்படின்றது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் யூஎஸ் ஃப்ளைட்ஸ் வந்து செப்டம்பர் 17க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஓப்பன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னுமுமே வந்து ஹை க்ளீனிங் அண்ட் டிஸ்டன்சிங் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுமே அவங்க உள் வச்சு தான் இந்த ரீஓப்பனிங் அவங்களால செய்ய முடியும். அண்ட் இப்போது ஜூலை 20th வரைக்கும் புக் பண்ணப்படுற ட்ரிப்ஸ், டிசம்பரில் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய ட்ரிப்ஸ் வந்து நீங்கள் ஜூலை 20th நீங்கள் புக் பண்ணும்போது இது வந்து ஃபுல்லி ரீஃபண்டபிள், எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் ஃபுல்லி கேன்சல் பண்ணக்கூடிய அண்ட் ரீஃபண்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸும் முன் வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸோ தட் நம்ம ஹோப்போட இந்த ட்ரிப்ஸை நம்ம புக் பண்ணுறத வந்து அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அவங்களால பிளான் பண்ண முடியும் அவங்களோட சர்வீசஸை. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ டிசம்பர் 5th வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூலை 20th நீங்கள் புக் பண்ணும்போது இந்த ட்ரிப்ஸ் வந்து ஃபுல்லி ரீஃபண்டபிள் வித்தவுட் எனி ஃபீஸ் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ட்ராவலர்ஸ் எஸ்பெஷலி ஒர்க் ரிலேட்டட் ட்ராவலர்ஸ்க்கு போர்ட்டர் ஏர்லைன்ஸ் எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அகேன் பார்க்கலாம் இது எப்படி இன்னும் ஃபார்வர்ட் போகுது இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் அகேன் ட்ராவலிங் மட்டும் இல்லாமல் நிறைய சம்மர்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான இடங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வண்டர்லேண்டாக இருக்கட்டும், இல்லை டொரண்டோ ஜூவாக இருக்கட்டும், ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அஃப்கோர்ஸ் பேண்டாமிக்கில் இந்த மாதிரியான இடங்களுமே ரொம்ப ஜாஸ்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா கனடாஸ் வண்டர்லேண்ட் 2020 அவங்க ரீஓப்பனே பண்ண முடியாத சுச்சுவேஷனாக போச்சு. ஸோ டிசம்பர் 2019 அவங்க இன்னைக்கு வரைக்குமே க்ளோஸ்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் இயர், ஆல்மோஸ்ட் இயர் அண்ட் ஹாஃப்னு சொல்லணும். ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். பட் ஆன் ஃபேஸ் 2 இந்த மாதிரியான அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அண்ட் வாட்டர் பார்க்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்க வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஆன் வென்ஸ்டே பப்ளிக்கு ரீஓப்பன் ஆகுது. அண்ட் சீசனல் பாஸ் ஹோல்டர்ஸ்க்கு வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து ஏர்லி ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் ரீஓப்பன் பண்ணாலுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. நம்பர் ஆஃப் பீப்புள், அஃப்கோர்ஸ் எத்தனை பேர் வரலாம் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்டிவ். அண்ட் உள்ளேயுமே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கணும், லைன் க்யூஸில் மாஸ்க் எல்லா சமயமே போட்டுட்ருக்கணும். எனிபடி ஓவர் தி ஏஜ் ஆஃப் 2 மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கணும். அண்ட் டீப் க்ளீனிங் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண போகிறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்காங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி ரீஓப்பனிங் நல்லபடியாக போகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் போகிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஆன்லைனில் போய் உங்களோட டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இது வந்து எத்தனை பேர் உள்ளே இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டோட டைன் ஆகுது. ஸோ டைம் அண்ட் டேட் வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டு தான் போக முடியும். அண்ட் அங்கே இருக்கிற ஸ்ப்ளாஷ் பேட்லேயுமே நீங்கள் தண்ணியில் விளையாட போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் ப்ரீ புக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முன்னாடி நினச்ச உடனே போகக்கூடிய இடங்கள் வந்து இப்போது ரொம்பவே ரிஸ்ட்ரிக்டிவாக, ரொம்பவே ப்ரீ பிளான் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஐ நோ இட்ஸ் வெரி அனாயிங், பட் ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றதே ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹோப்ஃபுல்லி இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நீக்கப்பட்டு பேக் டு நார்மல் வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். லெட்ஸ் ஹோப் அண்ட் கீப் ஆன் அப்டேட்டிங். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த மாதிரியான ரீஓப்பனிங் வந்து கண்டிப்பாக நம்மளோட எக்கானமியவும் வந்து ஹோப்ஃபுல்லி பேக் டு நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டு கனடா எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஃபார் எவ்ரி $1 182.50 ஸ்ரீலங்கன் மணி போயிட்டுருக்குது. அண்ட் இந்தியாவுக்கு வந்து 60.50 போயிட்டுருக்குது. ஸோ இன்றைக்கி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன மாதிரியான அப்டேட் இருக்குன்றதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 182.50 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும்
கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ அடுத்ததாக கலையரங்கம். நிறையவே முக்கியமான செய்திகள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடியன் ப்ரொடக்ஷன். யார் இன்றைக்கி நம்மளை வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஷோரி ராஜ்குமார். அண்ட் இவங்க வந்து ஒரு வளர்ந்து வரும் கர்நாடிக் சிங்கர் அண்ட் வயலின் பிளேயர். இவங்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய ஷோஸ் நடத்தி பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இவங்களோட குரு அப்படின்னா அவங்களோட அம்மாவே தான். அண்ட் அவங்க ஒரு ஃபேமஸ் கர்நாடிக் டீச்சர் அண்ட் வயலின் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அந்த ஒரு பாரம்பரியத்தில் வரவங்க கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணி நமக்காக ஒரு சாங்கை கொண்டு வராங்க. பார்க்கலாம்.
கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. அடுத்ததாக அஃப்கோர்ஸ் வெதரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்டாரியோவில் மட்டுமே இன்னைக்கு பயங்கரமான ஹீட் வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி ஜிடிஏ ஏரியாஸ்னு சொல்லணும். டவுன் டவுன் மட்டும் இல்லாமல் இங்கேருந்து மிட்லேண்ட் வரைக்குமே ரொம்பவே ஹீட் வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஈஸ்ட் சைடில் இருக்கிறவங்க இதை வந்து ரசித்து பார்த்துருப்பீங்க. நிறையவே ஹேல் ஸ்டோன், பயங்கரமான தண்டர் ஷவர் அட் அரவுண்ட் 7 to 8:30 PM வரைக்குமே பயங்கரமான தண்டர் ஷவராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்குமே தொடரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகேன் ரொம்பவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது டெம்பரேச்சரில். இந்த ஹீட் வேவ்க்கு அப்புறம் அகேன் டியூஸ்டேலேருந்து கொஞ்சம் கூல் டவுன் டெம்பரேச்சர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது இந்த பக்கத்துக்கான நிலவரம். பிசியில் அப்படியே யோசிச்சு பார்த்திங்கன்னா பிசி அண்ட் ஆல்பர்ட்டாவில் வந்து வைல்ட் ஃபயர்ஸ் இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் அந்த வீக் பிஃபோர் வந்து பயங்கரமான ஹீட் வேவில் மாட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், லாஸ்ட் வீக் வந்து பிசியில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகிருந்தது 47 degrees Celsius. அகேன் ரொம்பவே ஹீட். கெனேடியன் ஹிஸ்ட்ரியில் வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஒரு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஸோ இதனால் இப்போது வைல்ட் ஃபயர்ஸ் வந்து அன்கண்ட்ரோலபிளாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஏர் குவாலிட்டி வந்து ரொம்ப புவராக இருக்குது. ஆல்மோஸ்ட் 20 பிசி சிட்டிஸ் வந்து ஏர் குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்கிறதுனால மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஹீட் வேவ்னால் மோர் தென் 200 சடன் டெத்ஸ் நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் வீக் பிசியில் மட்டுமே. டீஹைட்ரேஷன்னால் ரொம்பவே பாதிக்கப்பட்ட மோஸ்ட்லி ஓல்டர் பாப்புலேஷன் வந்து இதனால் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர்னாலையுமே வெதர்னால நிறையா ஹெல்த் கான்சிக்வன்சஸ் வந்துட்டு இருக்குது. வெரி சேட் டு ஹியர்னு தான் சொல்லணும். அண்ட் அதே நேரத்தில் சம்மரில் எப்பயும் நடக்கிற விஷயம்னு பார்த்திங்கன்னா கேஸ் ப்ரைஸ் ஹைக் எப்பயுமே நடந்துகிட்ருக்கும். பட் இந்த தடவை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிசியில் மட்டுமே வந்து இந்த ஹைக் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிரைவர்ஸ் வந்து கண்டிப்பாக should be ready to pay a lot around this time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் ஹைக்குன்னு சொல்லும் போது என்ன அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.85 ஆல்மோஸ்ட் $2 கிட்ட வரப்போகுது பிசியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. வைல்ட் ஃபயர்லேருந்து எல்லாமே ஒரு ரீசன், ஆஃப்கோர்ஸ் பேண்டமிக் அண்ட் ஆல் தட். ஸோ இட்ஸ் லைக் எ ஹியூஜ் சைக்கிள் தான் சொல்லணும். ஒரு விஷயம் இன்னொன்று பாதித்து நிறைய டாமினோஸ் எஃபெக்ட் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ப்ரிடக்ஷன்ஸ் என்ன மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு வரப்போகுது அப்படின்ட்டு. ஆன் தட் நோட் நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக மெயின் சிட்டிஸில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 32°C, அதி குறைந்த வெப்பநிலை 19°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 28°C, அதி குறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 27°C, அதி குறைந்த வெப்பநிலை 14°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். அத்தோடு மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, அதி குறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 25°C, அதி குறைந்த வெப்பநிலை 16°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை.
இன்னைக்கு கெனடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் அடுத்த செக்மெண்ட் நியூஸ். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம மற்ற செக்மெண்ட்ஸில் பேசிட்டோம். இருந்தாலும் நிறையவே முக்கியமான செய்திகள் கனடாவில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. கெனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 40% அதிகமான தகுதியான கெனேடியர்கள் முழுமையாக கோவிட் தடுப்பூசியை இதுவரை பெற்றுள்ளார்கள். கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த தகவலை வெளியிட்டார். இன்று வரை 78% அதிகமான தகுதியான கெனேடியர்கள் ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இதுவரை 50 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் கனடாவை வந்தடைந்துள்ளன. இவற்றில் 39 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் கெனேடியர்களுக்கு போடப்பட்டுள்ளது. இந்த வாரம் மேலும் 3.7 மில்லியன் தடுப்பூசிகள் கனடாவை வந்தடைய உள்ளன. இதன் மூலம் இந்த வார இறுதிக்குள் 53.7 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் கனடாவை வந்தடையும். ஜூலை மாத இறுதிக்குள் 68 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் கனடாவை வந்தடையும் எனவும் அமைச்சர் ஆனந்த் எதிர்வு கூறினார். கனடாவின் புதிய எல்லை விதிகள் இன்று முதல் ஆரம்பமாகின. வெளிநாடுகளில் இருந்து கனடா வரும் கனேடியர்களுக்கும் நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் இன்று முதல் தளர்வுக்கு வந்துள்ளது. ஹெல்த் கனடாவினால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளில் 2ஐ பெற்றுள்ளோர் சில கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் விடுதிகளில் கட்டாய தனிமைப்படுத்தலையோ 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலையோ இவர்கள் மேற்கொள்ள வேண்டியதில்லை. ஆனாலும் இவர்கள் எல்லை கடந்து கனடாவுக்குள் நுழைவதற்கு குறைந்தது 14 நாட்களுக்கு முன்னர் முழுமையான தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும். அதேவேளை தமக்கு கோவிட் தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் பரிசோதனையை 72 மணி நேரத்துக்கு முன்னர் செய்திருக்க வேண்டும் என்பதும் கூறத்தக்கது. சில பயணிகளுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட விதிகள் மாறியுள்ள நிலையில் எல்லை தாண்டுவதற்கான தகுதி தேவைகள் மாற்றமடையவில்லை எனவும் கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளின் தளர்வு ஒரு மாற்றத்தை குறிப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். குழந்தைகள் நல ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு நாளை பிரதமர் சஸ்கச்சுவான் ஃபர்ஸ்ட் நேஷன் பயணமாகிறார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நாளை முதல் குடி சமூகத்துக்கும் விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக ஹவசஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் தெரிவித்துள்ளது. பிரதமர் ட்ரூடோ, சஸ்கச்சுவான் முதல்வர் ஸ்காட் மோ ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார்கள். கூட்டாட்சி சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்டபடி தங்கள் குழந்தை மற்றும் குடும்ப சேவைகளை கையாள உத்தேசித்துள்ளதாக சுதேச சேவைகள் கனடாவுக்கு அறிவித்த பல சுதேச குழுக்களில் இந்த ஃபர்ஸ்ட் நேஷனும் ஒன்றாகும். சஸ்கச்சுவானில் ஹவசஸ் முன்னாள் வதிவிட பாடசாலைக்கு அருகில் சில குறிப்புகள் ஏதுமற்ற 751 கல்லறைகள் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸ்காப்ரோவில் நேற்று அதிகாலை நிகழ்ந்த விபத்தில் தமிழர் இளைஞர் ஒருவர் பலியாகியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:40 அளவில் வாகனம் ஒன்று TTC பேருந்துடன் மோதியதில் 23 வயதான இளைஞர் பலியானார். பலியானவர் அஸ்வின் சந்திரராஜ் என குடும்பத்தினர் உறுதிப்படுத்தினர். கிங்ஸ்டன் அண்ட் போர்ட் யூனியன் சந்திப்புக்கு அருகாமையில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. கிங்ஸ்டன் வீதிக்கு மேற்கு நோக்கி பயணித்த அக்குரா வாகனம் சிவப்பு போக்குவரத்து விளக்கை தாண்டி சென்று பேருந்துடன் மோதியதாக ஆரம்ப விசாரணையின் பின்னர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சம்பவ இடத்திலேயே வாகனத்தின் ஓட்டுநர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் 51 வயதான ஓட்டுநர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். கனடாவில் இன்று 381 கோவிட் தொற்றுக்கள் மாத்திரம் பதிவாகின. ஒன்டாரியோவில் 170 தொற்றுகளும் ஒரு மரணமும் இன்று அறிவிக்கப்பட்டது.
ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் 100க்கும் குறைவான தொற்றுகளை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள். கனடாவில் இன்று வரை 26,368 பேர் தொற்றின் காரணமாக மரணமடைந்துள்ளார்கள். இத்துடன் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். ஸோ இத்துடன் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சி ஆஃப்கோர்ஸ் கெனடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் CTCC இவங்களோட ஆதரவில் ரொம்பவே முக்கியமான நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் தான் சொல்லணும் குட் ஈவினிங் கனடாவில். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் அண்ட் யூடியூப் மூலமாகவும் டைரெக்டாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆஃப்கோர்ஸ் GEC_Tamil அப்படின்ற ஆப் நீங்கள் உங்களோட ஃபோனில் அண்ட் எனி எலக்ட்ரிக் டிவைசஸில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி டைரெக்டாக எங்களோட அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பழைய ஷோஸையுமே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே சுலபமாக டச் ஆஃப் அ பட்டன்னு சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த ஆப் மூலமாக நீங்கள் டைரெக்டாக எங்களோட காண்டாக்டில் இருக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் அப் டு டேட்டாக இருந்துக்கோங்க எல்லா நியூஸ்லேயும். ஸோ ஆன் தட் நோட் மீண்டும் நாளைக்கு நிறைய முக்கியமான செய்திகளோட குட் ஈவினிங் கனடாவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.